Hello everyone, welcome to Math Minds Connect. இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 10 எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் சம்மோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the value of k such that f of g equal to g of f ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம இதுல வந்து k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா f of g யும் g of f உம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நான் இப்போ போடுறேன். ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜினா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இது கூட ஒரு எக்ஸை வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் இதில் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 6x மைனஸ் கே. ஓகேவா? 6x கே. அதுக்கப்புறம் இப்போ இது வந்து என்னதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இது வந்து எஃப் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், இந்த 6x மைனஸ் கே போடணும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? அப்போ 3 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 6x மைனஸ் கே ப்ளஸ் 2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 6 3s are 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2. ஓகேவா? இது வந்து என்னது, எஃப் ஆஃப் ஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ஜி ஆஃப் எஃப். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணா இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், கேவோட வேல்யூஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் நம்ம கே வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண தேவையில்ல, இது வந்து ஈக்குவல் இது மட்டும்னா நம்ம என்னது, இந்த எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்ஐயும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணால் மட்டும் போதும். பட் இங்கே வந்து கேவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதில் கிடைச்ச வேல்யூவும் இதில் ஜி ஆஃப் எஃப்ங்கிற ஒன்று கண்டுபிடிப்போம்ல, அதில் இருக்க வேல்யூ வந்து ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து நம்ம கேவோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ இதில் என்ன வரும்னா, ஸோ இதில் நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஜி ஆஃப் எஃப். ஓகேவா? அதே மாதிரி தான் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் போடுறோம். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 3x ப்ளஸ் 2. ஓகேவா? அதை அப்படியே போட்டுக்கிறோம், 3x ப்ளஸ் 2. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் பிளேஸில் 3x ப்ளஸ் 2 இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, சாரி இங்கே இன்னும் வரவே இல்லை, ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ ஜி ஆஃப் 3x ப்ளஸ் 2ன்னு இருக்கு. ஓகேவா? அப்போ அதில் எக்ஸ் பிளேஸில் வந்துட்டு 3x ப்ளஸ் 2 இருக்கு. அப்போ நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ என்னது, 6x ப்ளஸ் 2, சாரி 6x மைனஸ் கேவா, அதில் எக்ஸ் பிளேஸில் என்ன போடணும், 3x ப்ளஸ் 2ன்னு போடணும். ஓகேவா? அப்போது 6 எக்ஸுக்கு வேல்யூக்கு பதிலாக என்ன போடுறோம், 3x ப்ளஸ் 2 மைனஸ் அடுத்து கே. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6 3s are 18x plus 6 2s are 12 minus k. ஓகேவா? இது வந்து என்னதுன்னா g of f. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேட் பண்ண போறோம். ஓகேவா? அதாவது ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க, f of g equal to g of f ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேட் பண்ணி எழுத போறோம். ஸோ f of g ஓட வேல்யூ என்னது, 16x minus 3k plus 2 equal to g of f ஓட வேல்யூ என்னது, 18x plus 12 minus k. ஓகேவா? அப்போ இதில் வந்து ஐயோ சாரி, இங்கே வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறது தப்பாக பண்ணிட்டேன் இல்லையா, சாரி. ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்கும், 6 3s are 18 தானே, நான் 16 போட்டிருக்கேன், சாரி. அதுக்கப்புறம் இதில் வந்து 18 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 18x. ஓகேவா? இப்போ இந்த 18xும் இந்த 18xும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, இங்கே வந்து மைனஸ் 3k, கேவெல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? அப்போ மைனஸ் 3k, அங்கே இருக்க மைனஸ் கே வந்து ப்ளஸ் கேவாக வந்துடும் இங்கே. ஓகேவா? அடுத்து 12, இந்த ப்ளஸ் 2 வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 2 ஆயிரும். ஓகேவா? அப்போ மைனஸ் 3ல் 1 போச்சுன்னா 2k ஈக்குவல் டு 12 2 போச்சுன்னா 10. ஸோ k ஈக்குவல் டு 10 divided by minus 2. ஓகேவா? அப்போ 2 5s are 10. அப்போ k ஈக்குவல் டு என்னது, மைனஸ் 5.
ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு போலாமா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் நான் கொஷினை வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க? 2x minus k. 2x minus k. அடுத்து g of x equal to என்ன கொடுத்துருந்தாங்க? 4x plus 5. ஓகேவா? அப்போ 4x plus 5. இப்போ f of x g of x எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? எப்பவும் போல f of g. ஓகேவா? ஸோ f of g னா f of g of x. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? f of g of x. ஓகேவா? அப்போ f g of x ஓட வேல்யூ என்னது? 4x plus 5. ஓகேவா? அடுத்து f of இப்போ x பிளேஸ்ல 4x plus 5 இருக்கு. அப்போ f of xல x பிளேஸ்ல என்ன போடணும்? f of x plus 5 அடுத்து மைனஸ் k. ஓகேவா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 4 2s are 8x plus 5 2s are 10 minus k. ஓகேவா? ஸோ அடுத்து g of f கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ g of f போட்டோம்னா ஈக்குவல் டு என்ன வரும்? g of f of x. அப்போ g of f of xன்னு வருமா? அதுக்கப்புறம் g of இதில் f of x ஓட வேல்யூ என்னதுன்னா 2x minus k. ஓகேவா? 2x minus k. அப்போ இதில் g of x பிளேஸில் என்ன இருக்கு? 2x minus k இருக்கு. அப்போ 4 of 2x minus k plus 5ன்னு வரும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணணும்னா 8x minus 4k plus 5. இப்போ இது என்ன வந்துருச்சு? நம்மளுக்கு g of f வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா என்ன வரும்? f of g equal to g of fன்னு வருமா? ஸோ இதில் f of g ஓட வேல்யூ வந்து என்ன வந்துச்சு? 8x plus 10 minus k equal to g of f வந்துட்டு 8x minus 4k plus 5. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த 8xம் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இங்கே வந்து மைனஸ் கே இருக்கு. அங்கே இருக்க மைனஸ் 4k இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 4kன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து ஈக்குவல் டு அங்கே வந்து 5 இருக்கு இல்லையா? ஸோ 5 அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க ப்ளஸ் 10 வந்து அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 10 ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் 4ல் 1 போச்சுன்னா 3k ஈக்குவல் டு மைனஸ் 5ன்னு வருமா? ஸோ k ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 5/3. ஓகேவா? ஸோ இது வந்து என்னதுன்னா செகண்ட் சப்டிவிஷனில் கேவோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இது ரொம்பவே ஈஸி. இதில் வந்து கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்ஐயும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதுறோம். ஓகேவா? கே கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.